ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அக்ஷயாவோட பர்த்டே விலாக் பார்க்க போகிறீங்க. அக்ஷயாவுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. காலையில் எழுந்திரிச்சிருந்து ஒரே ஹாப்பி பர்த்டே டு யூ. இப்போ அக்ஷயா வந்து உள்ளக்க ஒரு ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டா. நம்ம போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அவளுக்கு. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சொல்லி விடுங்க, அப்போ தான் நல்லது. என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க அக்ஷயாவை போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவுட்ஃபிட்டை வந்து உங்ககிட்ட காமிச்சிடுறோம், அதுக்கப்புறம் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம். அக்ஷயா இங்கே பாருங்க, நல்லா இருக்கா? ஹாப்பி பர்த்டே டு யூ. இதே பாப்பாவோட ட்ரெஸ் கொஞ்சம் கை மட்டும் பிடிக்காம இருக்கு, குத்துதுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. நல்லா இருக்கா? பேசுங்க. இன்னைக்கு என்னது உங்களுக்கு? இன்னைக்கு அக்ஷயாக்கு ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் விஷ் பண்ணுங்க. ஓகே. ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம ஷேர் பண்ணிருங்க. சரி வாங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம். இந்த ட்ரெஸ்ஸை தான் நான் இப்போ போய் உள்ள சர்ப்ரைஸாக பாப்பா கொடுக்க போகிறேன். வாங்க போகலாம். அக்ஷு கண்ண மூடு. சர்ப்ரைஸ். வா வச்சு பாப்பா, ஓடி வா. இதை போட்டுக்குவோமா? அக்ஷுக்கு கிஃப்ட் இது எனக்கு அவங்க எழுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வேணும், நீ எழுதி கொடுக்கணும் பெண்ணோட ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரு சின்ன கிஃப்ட். ஓகே, சர்ப்ரைஸ். என்னடா சர்ப்ரைஸ் வாங்குறக்கா நிற்கிறியாடா? அழகா இருக்கா? நோ சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு? பிடிச்சிருக்கா? எவ்வளோ பிடிச்சிருக்கு? 5%. யாருக்கு சாக்லேட் கொண்டு போகிறீங்க? பாட்டியாக்கா. பாட்டி போயிருச்சு. Little shoes. பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேணான்னு தான் நினச்சோம். ஆனால் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு பர்த்டே. சரி ஸ்கூலில் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணிட்டோன்னு சொல்லி யோசிச்சாச்சு. காலையிலே வந்து ஒரு கேக்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் போட்டோன்னு சொல்லிட்டு கேக் கடைக்கு தான் போயிட்டு கேக் வாங்கினோம். மேடம் பார்த்தா அந்த கேக்கு வேணும் இந்த கேக் வேணும்னு ஒரே பஞ்சாயத்து. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிங்க் கலர் கேக்கு வாங்கிட்டு போய் அம்மா வீட்டில் வச்சு அந்த கேக்கு வந்து வெட்டி செலிப்ரேட் பண்ணோம் மார்னிங்.
கேக்கை மேடம் சூப்பராக கட் பண்ணி எடுத்துகிட்டு உனக்கு ஊட்டவா எனக்கு ஊட்டவான்னு பஞ்சாயத்து. அவங்க அப்பாவுக்கு கொடுத்தா அவங்க ஆச்சிக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க ஆச்சிக்கு கொடுத்தா அவங்க அப்பாவுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. மாற்றி மாற்றி பஞ்சாயத்து பண்ணி ஒரு வழியாக ஆச்சிக்கே ஊட்டி முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கா மேடம் வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் போவேன் நான் வீட்டில் இருன்னு சொன்னதுக்கு இல்லை நான் ஸ்கூல் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னனால சரி ஓகே போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டோன்னு விட்டாச்சு. இவ்வளோ கேக்கையும் நம்ம ஒரு ஃபேமிலியே வந்து சாப்பிட முடியாது. ஈவினிங்குமே நம்ம கேக் கட் பண்ண போகிறோம். அண்ட் பாப்பா ஸ்கூல் போகிறதுனால தான் மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று கேக் வந்து தனித்தனியாக வாங்கிக்கிட்டோம். அதனால் பாப்பாவோட கிளாஸ் மிஸ்க்கு எல்லாமே வந்து கேக் வந்து நாங்கள் பேக் பண்ணி கொண்டு போயிட்டோம் இதிலே கட் பண்ணிவிட்டு. அப்புறம் பாப்பா கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 16 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஏ செக்ஷன் பி செக்ஷன் சேர்த்து. ஸோ கேஜின்றனால அவங்க எல்லாத்துக்குமே வந்து கலர் பென்சில்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாேருக்கும் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கடலை மிட்டாய் வாங்கியாச்சு. இதுதான் வந்து இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாப்பாவோட பர்த்டே கிஃப்டாக ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்க போகிறோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பாப்பா வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே அன்றைக்கும் இன்றைக்கி இவங்களுக்கு பர்த்டே அவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி ஒவ்வொரு கிஃப்ட்டு கொண்டு வருவா. அது எல்லாமே அவங்கவுங்க யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாய். எல்லாருக்கும் இவ்வளோ வேகமாக பாய் சொல்லிவிட்டு மேடம் வந்து ரொம்ப ஈகராக போன இடம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் தான். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னே சொல்லலாம். எப்போவுமே இன்றைக்கி லீவு பாப்பான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாள். நான் ஸ்கூலுக்கு போகணும் இதே தான் சொல்லுவாள். கிளாஸ்க்கு போனோன்னே இன்னும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கிளாஸில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். வினித்ரால ரொம்ப கொஞ்சிராளா? பாய். ரொம்ப கொஞ்சிராளா? பாய். உங்க பாய் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. பாய். பார்த்துருப்பீங்க மார்னிங் கிளாஸ்க்கு போனோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஜாலியாக அவளை வந்து கூட்டிகிட்டு போய் ஹாப்பி பர்த்டே சாங்லாம் பாடி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அவள் சொல்லிகிட்டே இருந்தாள் அன்றைக்கி ஃபுல்லாக அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு கிஸ் கொடுத்தாங்க, எனக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க, நிறையா சாங்ஸ்லாம் பாடினாங்கன்னு சொல்லிட்டு. ஈவினிங் போல் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் கேக் வந்து பாப்பாக்காக வந்து வாங்கிட்டு வந்தோம். சரி நம்ம வீட்டிலே வச்சு ஒரு கேக் கட் பண்ணிடலான்ட்டு. நம்ம லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேக்காக நல்லா பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த வருஷம் வந்து பாப்பா ஸ்கூல் போகிறதுனால தான் வந்து மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று அந்த மாதிரி வந்து சரி கட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைன்னா எப்படி, அதனால அவங்களோட பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டி அதுக்கப்புறம் அந்த ஐயான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து நல்லா நிற்க வச்சு மேடம்க்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கேக் கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு செம்மையாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இந்த வருஷம் பர்த்டே வந்து இப்படி தான் போச்சு. அண்ட் எல்லாருக்கும் மேடம் வந்து கேக் கொடுத்து நல்லா சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுத்தது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பாப்பாவுக்கு அவங்க கொடுக்குறாங்க, திரும்பி நம்மளும் நம்ம பாப்பாவுக்கு வந்து பர்த்டேன்றப்போ எல்லாேருக்கும் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
அது வந்து சின்ன ஒரு விஷயந்தான், ஆனால் அது வந்து அந்த குழந்தைங்கள போய் சேரும்போது எவ்வளோ சந்தோஷமாக அவங்க இருக்காங்கன்றது வந்து அவங்க ஒவ்வொருத்தரோட மூஞ்சிலையுமே தெரிஞ்சிச்சு. ஓ இன்றைக்கி அவளுக்கு பர்த்டேவா, அப்போ சாக்லேட் கொண்டு வந்திருப்பா அப்படி சொல்லிட்டு நம்மளும் இந்த மாதிரி நம்மளோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்து நினச்சி பார்ப்போம். ஏன்னா நம்மளும் இப்படி தானே இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒவ்வொருத்தருக்காக வந்து மேடம் வந்து கேக் ஊட்டி விட்டுட்டு நைட் வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டவே இல்லை. அதுக்கப்புறம் இதில் நிறையா ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்தோம். மேடம்க்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா 4 ஆயிடுச்சு. இப்போ தான் பிறந்து கையில் வாங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பாப்பாவுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்மளாலே நம்ப முடியல. அவள் வந்து சொல்லி வச்சுருந்தா, அம்மா எனக்கு 4 லெட்டர் இருக்க மாதிரி வந்து நம்பர் இருக்க மாதிரி பலூன் வேணும் அப்படி சொல்லிட்டு. சரின்ட்டு அதையுமே வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்து அவளை வச்சு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்தோம். இந்த தாத்தா தான் வந்து அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எப்போ பார்த்தாலும் நம்ம ஸ்கூல் லீவ் விட்டாலும் சரி, மற்ற எதுனாலும் சரி, இவங்க வீட்டில் எதிர்த்த வீட்டா, ஸோ போய் இருந்துக்குவா. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். அவங்க வீட்டில் நிறைய ஆட்டுக்குட்டி இருக்கனால பாப்பாவுக்கு பிடிச்சது ஆட்டுக்குட்டி தான். அவள் வந்து எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அது கூட தான். தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டே திரிவா. அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு 4th பர்த்டேனால் நாங்கள் வந்து 4 கிஃப்ட்ஸ் அவளுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நிறையா 4மே வந்து பிரிக்கிற வீடியோஸ்லாம் வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து அப்லோட் பண்ணால் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.